இன்றைக்கி பட்டிமன்றம் பார்த்திங்கன்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்தா சொந்தமா அப்படிங்கிறத பட்டிமன்றத்தை தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரெண்டுமே தேவை தான், ஆனால் எது முதன்மையானது அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பேசுவதற்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு பேசுவதற்கு மாணவி ஏ ஹாஜராவை அழைக்கிறேன். நடுவரே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்துக்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இன்னைக்கு எல்லா ஆம்பளைகளும் நாயா பேயா வேலை செய்கிறார். எதுக்கு? சொத்து சேர்க்க தான். அதிலையும் பொம்பளை பிள்ளை பெற்றவங்கள பார்த்து கேட்கவே வேண்டாம். என் பிள்ளைக்கு நகை நட்டு சேர்த்து 50 பவுன் போட்டு ஜாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் ஒவ்வொரு நாளும் படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொத்து இருந்தால் தான் சொந்தக்காரவங்களே மதிப்பாங்க. இன்னைக்கு 1 கிராம் தங்க விலை எவ்வளோ தெரியுமா நடுவரே? உங்களுக்கு தான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையாச்சே, அதனால் உங்களுக்கும் தெரியும். நல்ல வேலை நடுவரே, உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா நீங்களும் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு வேலை செய்யணும். இன்னைக்கு நம்மக்கிட்ட சொந்த வீடு இருக்கணும், அதுவும் காங்கிரீட் போட்ட வீடாக தான் இருக்கணும். அப்போ தான் சொந்தக்காரவங்க முன்னாடி கெத்தாக வாழ முடியும். அதுபோல் நம்மக்கிட்ட சொந்த பைக்கு இருக்கணும். அதனால் சொந்தத்தை விட பந்தத்தை விட யானை தங்கத்தை போல் மிக விலை உயர்ந்த சொத்து தான் நடுவரே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சொந்தக்காரவங்க கிட்ட போயிட்டு கடன் கேட்டு பாருங்கள், நயா பைசா கூட தர மாட்டாங்க. லட்சக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் யாராச்சும் போய் கடன் கேட்டால் ஐயையோ போன வாரம் வந்து கேட்டிருக்க கூடாதா, முந்தானைத்து தான் கையில் இருந்த எல்லா காசையும் என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் என்று பொய் சொல்வார்கள். இன்றைக்கி சொந்தக்காரவங்க கிட்ட போயிட்டு டவுனுக்கு போகணும் ஜங்ஷனுக்கு போகணும்னு சொல்லி பைக்கு கேட்டு பாருங்கள், தருவாங்க. ஆனால் மனசார தருவாங்களா? இவன் வேற ஒருத்தன் அப்பப்போ வந்து பைக்கு கேட்டுட்டு இருக்கான், சொந்தமாக ஒரு பைக்கும் வாங்கி தொலைய மாட்டேங்கான் என்று மனசுக்குள்ளேயே திட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பட்டிமன்றத்தில் காசு 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 என்று கூவினேன். அப்பவும் எனக்கு தீர்ப்பு கொடுக்கல. போன பட்டிமன்றத்தில் பணம் 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 தான் முக்கியம் என்று தொண்டை கிளியே பேசினேன். அப்பவும் எனக்கு தீர்ப்பு கொடுக்கல. இப்போ சொத்து சொத்து சொத்துன்னு எல்லாருக்கும் நச்சு நடுமண்டையில் ஏறுற மாதிரி பேசியிருக்கேன். இப்பவும் எனக்கு நியாயமான தீர்ப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நான் சுப்ரீம் கோர்ட் வரையும் போவேன் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஏஜரா. ஸோ அழகாக சொன்னாங்க. சாருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், அதனால் சார் வந்து பிரச்சனை இல்லை. இதுவே சாருக்கு நிறைய பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன ஆகும், சார் எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஏ ஹாஜரா வந்து என்னை தப்பாக நினச்சிட்டாங்க. ஏதோ நான் வந்து எல்ஐசியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி 60 வயசில் பென்ஷன் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு 30 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் சாருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாப்புல, கம்மா போட வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாப்புல. அடுத்து வந்து சொந்தம் தான் அப்படின்னு பேசுவதற்காக அடுத்து நம்ம பள்ளியில் முதல்ல பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய ரைகான் ரசிகாவை நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். நடுவரே, அரசனும் ஆண்டியாவான். ஆண்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கிள் ஆண்டி கிடையாது. அரசனும் ஒரு நாள் பிச்சைக்காரனாகலாம். இன்னைக்கு சொத்து என்பது ஒரு நிலை கிடையாது. இன்னைக்கு சொத்து இருந்தும் மேலும் சொத்து சேர்க்கணும் மேலும் சொத்து சேர்க்கணும் என்று ஆசைப்பட்டு அது பேராசையாக மாறி ஆடம்பர வாழ்க்கைக்கு சென்று வாழ்க்கையை நாசமாக போயிடும். இப்போது நான் இந்த இடத்தில் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இன்னைக்கு ஒருவர் இறந்தால் அவரை அடக்கம் செய்வதற்கு முன் குளிப்பாட்டி கஃன் துணியில் சுற்றி தொழுகை நடத்தி பின் அடக்கம் செய்வார்கள். இது எல்லாம் யார் செய்வார்கள்? சொந்தக்காரங்க தான் செய்வாங்க நடுவரே. இறந்தவருக்கு செய்யக்கூடிய மிக சிறந்த ஒன்று துவா மட்டுமே. குறிப்பாக இறந்தவர்களின் பிள்ளைகள் துவா செய்தால் இறந்தவருக்கு பெரிய பலன் தரும். எனவே சொத்தை விட பிள்ளைகள் சொந்தங்கள் உறவுகள் தான் முக்கியம் நடுவரே. இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லா தேர்விலும் 4 தச்சு வீடில் 4 குடும்பமும் ஒற்றுமையாக சந்தோஷமாக போதுமென்று மனமே பொன் செய்யும் மனதினை வாழ்றதை பார்க்க முடிகிறது. அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி சொத்து சேர்த்து பொறுமையாக பிள்ளைகளுக்காக வளர்த்து அப்புறம் தனி வீடு வாங்கி நிம்மதியாக வாழ்வதை பார்க்க முடிகிறது. கூட்டு குடும்பத்தில் சில நேரங்களில் பிரச்சனை வரதான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை மறந்துட்டு ஒற்றுமையாக வாழ்வதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பணம் நிறைய இருக்கிற சில வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா வெளியே தேங்காய் சோறு ஆர்டர் கொடுத்து மதியம்டான்னு 1 மணிக்கு சுட சுட வந்துடும். எல்லோரும் அவசரமாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதில் ஏதாவது சந்தோஷம் இருக்கா? இல்லையே. ஃபங்க்ஷன்னா எல்லோ சொந்தமும் கூடி அப்படியே பேசிக்கிட்டு இஞ்சி பூண்டை உரித்து கறியை கந்தை பார்த்து சுத்தம் செய்து இடையில் அப்போ கருப்பட்டி சாயா குடிச்சிட்டு
ஃபங்க்ஷன் வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி முடியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. அதற்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க என்ன அதுக்குள்ளே வா நைட்டு சாப்பிட்டுட்டு போகலாமே என்று ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ இனிமையான ஒரு வாழ்க்கை நடுவரே. என்னத்தான் ரூபாயை செலவழித்து தேங்காய் சோறு செய்தாலும் அது வயிறு தான் நிறையும். ஆனால் நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லா வேலையும் நல்லபடியாக செய்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க நம்ம மனசு நனைஞ்சு விடும். வயிறு நனைஞ்சா அது கொஞ்சம் நேரம் தான், ஆனால் மனசு நனைஞ்சா அது ரொம்ப நேரம். எனவே சொத்தை விட சொந்தமே குடும்ப மகிழ்ச்சிக்கு துணையாக இருக்கணும்னு வாய்ப்பு கூடி விடை பெறுகின்றேன். நன்றி. ரைகான் ரசிகா முதல்ல பேசினாப்புல. ஸோ நான் என்னமோ ஒரு 4 வரி பேசிட்டு போய் உட்காந்துரும் பார்த்தா நல்ல அழகாக பேசினாப்புல. ஸோ சொந்தம் தான் முக்கியம்னு ஆணித்தரமாக பேசினாப்புல. ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெருக்குள்ளே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற அந்த ரைகான் ரசிகா சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா 90% ஓடு போட்ட வீடு தான் இருக்கும். ஒரு சில வீடு தான் காங்கிரீட் போட்ட வீடு இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போலாம் அங்கே வாப்பா ஏதோ ஒரு பீடி கம்பெனிலையோ இல்லை எங்கேயோ ஊரில் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பையனை 10ஆம் வகுப்பு வரையும் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சு அவன் நல்ல மார்க் வாங்கணுன்னா அந்த மூத்த பையனை எப்பா டிப்ளமோ படி சீக்கிரம் சம்பாதிக்கணும், எனக்கு தங்கச்சி இருக்குது, தங்கச்சியை கரை ஏற்றணும், ஏதோ நான் தங்கச்சி ஆற்றுல நடுவில் கடந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி கரை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த பையனை மூத்த பையனை டிப்ளமோ 3 வருஷம் படிக்க வச்சு அவனை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அவன் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியார் தங்கச்சிக்கு நகை சேர்க்கணும்னு சொல்லி என்ன செய்கிறான், சொத்தை சேர்க்குறான். சேர்த்து தங்கச்சிக்கு நகையை போட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ரூம் எடுக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும், மேலே ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். 27 வயசு திருமண வயது அவன் கல்யாணம் பண்ணாமல் ரூபாயை சேர்த்து மேலே மாடி வைக்கிட்டு 30 வயசு ஆன உடனே மறுபடியும் என்ன செய்யறான், 30 வயசில் அவன் திருமணம் செய்கிறான். மறுபடியும் அவனுக்கு கமிட்மெண்ட் வந்துடுது, பிள்ளையை பிறக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு சொத்து சேர்க்கணும். இப்படி வாழ்க்கை சொத்து சேர்க்கணும்னு போயிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காங்கிரீட் வீடு தான், 1-2 வீடு தான் ஓடு போட்ட வீடு இருக்குது. அப்படியும் காங்கிரீட் வீடு என்ன செய்கிறாங்கன்னா தெருவில் அவங்க லைட்டாக என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி இழுத்து கட்டுறதை பார்க்க முடியுது. இன்றைக்கி சொத்து தான் முக்கியம் அப்படிங்கிற காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ரைகான் ரசிகா என்னென்னா ஏதோ சொந்தம் தான் பெருசு, சொத்துலாம் பெருசு இல்லைன்னு பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக சொத்து தான் பெருசு, சொத்து தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பேச எம் ஹாஜிராவை மேடைக்கு அழைக்கிறேன். நடுவரே, இன்னைக்கு சொத்தை விட சொந்தம்தான் முக்கியம் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நிறைய காணும் சொத்து சேர்த்து வச்சவன் தான் 4 காசு எப்பனாலும் எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் சொந்தத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு பெரிய பருப்பு மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். இன்னைக்கு எத்தனையோ கஷ்டப்படுகின்ற மக்கள்கிட்ட போய் கேளுங்க நடுவரே, சொத்தா சொந்தமான்னு. அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க சொத்து தான் முக்கியம்னு. இன்னைக்கு நம்ம ஊரில் பணம் இல்லாமல், உணவு இல்லாமல், உடுக்க நல்ல உடை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய சொத்து வச்சுக்கிட்டு வீட்டில் பெரிய LED டிவி, 1.5 டன் ஏசி, கரண்ட்டு போனாலும் இன்வெர்டர்னு சொகுசாக வாழ்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்க சொந்தத்திற்கு உதவா செய்கிறாங்க இல்லையே. இன்னைக்கு சொத்து வச்சிருக்கவன் மேலும் சொத்தா வாங்கி குவிச்சு சந்தோஷமாக வாழுறான். அவங்க பிள்ளைங்களை பெரிய CBSE ஸ்கூலில் படிக்க வச்சு அழகு பார்க்குறான். புகாரி ஹோட்டலு, போத்திஸு, RMKV, மந்தி, பிரியாணி, இடியாப்பம், வட்லாப்பம், ஆட்டுக்கறியில் தக்குடி, செவ்வாய்க்கிழமையான மருந்து சோறு, சீலா மீன் தின்னுட்டு சந்தோஷமாக வாழுறான். ஏன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு நடுவரே. ஆனால் கஷ்டப்படுறவங்கெல்லாம் வாடகை வீட்டில் உட்காந்துட்டு நாமெல்லாம் சொந்த வீடு வாங்க முடியுமா? ஏப்ரல் மே மாதத்தில் என்ன வெக்கையாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஏசி வாங்கினாலும் எப்படி கரண்ட் பில் கட்டுறதுன்னு. நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து சொத்து சுகத்தோடு வாழணும்னு ஒவ்வொரு நாளும் பல்ல கடிச்சிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க நடுவரே. இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு சொத்து வாங்க முடியுமா நடுவரே? நம்ம ஊரில் இடம் வாங்கணும்னா தச்சு கணக்கு நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த அநியாயம். ஒரு தச்சு 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்கிறாங்க. கேட்டாலே வயிற்றுல புளியை கரைக்குது. பேதி பிடுங்கிட்டு நான் பேசினா ரொம்ப எமோஷன் ஆகி பேசி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிடுவேன். எனவே இறுதியாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், நிறைய வேலைவாய்ப்பு கிடைத்து எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு சொத்து தான் வேணும் நடுவரே. எனவே சொந்தத்தை விட சொத்து தான் முக்கியம்னு கூறி விடை பெறுகின்றேன். நன்றி. இம்மாஜரா
சொத்து தான் முக்கியம். ஏன்னா எம் ஹாஜராவும் நட்சத்திர பேச்சாளர் தான் நம்ம ஸ்கூலில், ஏ ஹாஜராவும் நட்சத்திர பேச்சாளர் தான். சொத்து தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், சொந்தத்தை விட சொத்து தான் முக்கியம். நல்ல ஆணித்தரமாக பேசிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொத்து தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்றைக்கி சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இன்றைக்கி ஃபாரின் போகிறதையும் சொல்ல மாட்டிருக்காங்க, ஃபாரின்லேருந்து வரதையும் சொல்ல மாட்டிருக்காங்க. என்ன செய்கிறாங்க, அவங்க பாட்டு போயிடறாங்க. சொல்லிட்டு போனால் சொந்தக்காரங்களாம் பார்சல் தந்துடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதனால் போகிறது கிடையாது. ஒரு சில பேர் ஏரோப்ளேன் ஏறுற டைமில் மெசேஜ் போட்டு விட்றது, நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்றது இன்றைக்கி பண்ணுறதே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு அநியாயம் நடக்கு. அந்த இடத்துல கண்டிப்பாக நான் சுட்டி காட்ட ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வரா இருந்தேன்னா ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், யாருக்கும் ஃபோன் போட்டு சொல்கிறதில்ல, வீட்டுக்கும் சொல்கிறதில்ல, தன் பொஞ்சாரிட்டையும் சொல்கிறதில்ல, வீட்டில் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சொல்கிறதில்ல. திடீர்னு ஏதோ பிளேட்டில் ஏறி உடனே நினச்சிக்கிறான் ஊருக்கு வந்துடான். ஊருக்கு வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா அவங்க ஷாக்காகிறாங்க, அவள் வாப்பா ஷாக்காகிறாங்க, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் ஷாக்குறாங்க. என்னல உன் பிள்ளை உடனே சொல்லாமல் வந்துட்டாங்க, கேட்டவொடனே எங்கள்கிட்டயே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். வந்த உடனே டக்குன்னு நினச்சிக்கிறான், மடன்னு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக பொஞ்சாரி வீட்டுக்கு போகிறான். பொஞ்சாரி வீட்டில் போய் பெல் அடித்து பொஞ்சாரிகிட்ட போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். சர்ப்ரைஸ் கொடுத்தோன்னே அது சாக்காகி போய் நிற்கிது. மறுபடியும் என்ன செய்கிறான், கையில் ஒரு பவுண்டில் ஒரு நெக்கில் ஒரு செயினோ ஏதோ கோல்டில் தங்கம் வாங்கி என்ன செய்கிறான் போய் கொடுக்குறான். கொடுத்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறான். இந்த அநியாயம் பண்ணுறான். சொல்லிட்டு வரணும். அதெல்லாம் சொல்லாமல் குடும்பத்தாள்கிட்ட சொல்லாமல் வரக்கூடாது. ஒரு வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சொல்லாமல் வந்துட்டான். இப்போ நான் என் சம்மதாகிற வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லா, என் பையன் திடீர்னு வந்துட்டேன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே வரும்போது உங்கள் பையன் வரும்போது எனக்கு ஒரு 6 கிராமில் செயின் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவன்கிட்ட சொல்லணும்னு வச்சுருந்தேன், அவன் சொல்லாமல் வந்துட்டான். இப்போ எங்கள் சம்மதாகிற எங்களை தப்பாக நினைப்பார அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க. வருத்தப்பட்டதை பார்க்க முடியுது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா சொந்தங்களை மதிக்கணும். இன்றைக்கி சொந்தங்கள்கிட்ட என்ன செய்யணும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது சொல்லி துவா செய்யுங்கன்னு சொல்லணும். சொன்னால் அவங்க கண்ணு போட்டுருவாங்களோ, அந்த காரியம் விளங்காமல் போயிருமோ அப்படின்னு நிறைய நினைக்கிறது உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்காரு ஒரு ஆளுக்கு வயிறு சரியெல்லாம் வைங்களேன், நேற்று அவன் சாப்பிடும்போது அந்த ஆள் இப்படி பார்த்துட்டே இருந்தான், அப்படி அவன் சொந்தக்காரங்களை பார்த்து சொல்கிறது. அவர் பார்த்துட்டே இருந்தார், அப்பயே தெரியும் ஏதோ நடக்க போகிறோண்டு. இன்றைக்கி பற்றியா பிடுங்கிட்டு போகுது, வாஞ்சவனுக்கு கொள்ள சிக்கல் உண்டு, இன்றைக்கி பாரு பிடுங்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் சொந்தங்களை என்ன செய்யணும், சொந்தங்களை அனுசரித்து வாழணும் அப்படின்னு பேசுவதற்காக ராபியத்துல் பசரியாவை மேடைக்கு அழைக்கிறேன். நடுவரே, சொத்து என்பது உயிரில்லாத ஒரு பொருள், ஆனால் சொந்தம் என்பது உயிருள்ள உணர்வு. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு சொத்தை விட சொந்தமே முக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சொத்தை பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் பாசத்தை வாங்க முடியுமா? அந்த பாசத்தின் பேர் தான் சொந்தம். நம்முடைய தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமி, இவங்க எல்லாரும் நம்ம இரத்த சொந்தங்கள் தான். நம்முடைய நண்பர்கள், ஆசிரியர்கள், நமக்கு சிகிச்சைகளை அளிக்கும் டாக்டர்கள், இவங்க எல்லாரும் நம் வாழ்க்கையில் சொந்தங்கள் தான். நம் வாழ்க்கையில் சொத்துகள் நிறைய இருந்தால் சந்தோஷமாக ஆடலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ கோடீஸ்வரன் எல்லாம் சொத்தை இழந்து சுகத்தை இழந்து பிடிச்சு ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தேன் பல பேர் புலம்புறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நிறைய சினிமா நடிகர்கள்லாம் 50 கோடி 100 கோடின்னு சம்பளத்தை வாங்கி சொத்து சேர்த்தவனெல்லாம் மனைவியை பிரிஞ்சு, கணவனை பிரிஞ்சு, சொந்தங்களை பிரிஞ்சு மன நிம்மதி இல்லாமல் வாழ்வதை பார்க்க முடிகிறது. நாம் தான் அவங்கள ஹீரோயினா பார்க்கிறோம், ஆனால் அவங்கக்கிட்ட ஆடிகாரு, சொகுசு பங்களா, பணம், புகழ் எல்லாம் இருக்குது. ஆனால் பல சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் சொந்தத்தை பிரிஞ்சு தனிமையில் வேதனைப்படுகிறார்கள். அவங்களாம் ஹீரோ இல்லை, பெரிய ஜீரோ. பணம் இல்லாமல் சொத்து இல்லாமல் வாழ முடியாது, அது உண்மைதான். ஆனால் சொத்தை விட நமது சொந்தம், நமது உறவுகள். இறைவன் நம்மை தனியாக படைக்கவில்லை, நமக்கு சொந்த பந்தங்களை கொடுத்தான். சிலருக்கு இறைவன் ஏகப்பட்ட சொத்தையும் பதவியையும் கொடுத்து சோதிப்பான். அந்த சொத்தை நல்ல வழியில் செலவழித்து சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து உதவி செய்தால் இம்மேலும் மறுமேலும் வெற்றி பெறலாம். எனவே நடுவரே, சொந்தம்தான் நமது பலம்.
சொந்தம்தான் நமது பலம். நம்முடைய மகிழ்ச்சிக்கு சொத்தை விட சொந்தங்களே முக்கியம் என கூறி வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ இப்போ வந்து தீர்ப்பு சொல்கிற நேரம். ஸோ எல்லாருமே அருமையாக பேசுனாங்க. ஏஜராவாக இருக்கட்டும், இந்த 4 பேருமே ரொம்ப அருமையாக பேசுனாங்க. ஆனால் தீர்ப்பு வந்து ஒன்றுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி காலத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக தீர்ப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பாக சொத்துக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஏன்னா சொத்து தான் இன்றைக்கி வந்து நிச்சயது. இன்றைக்கி பணம் இல்லைன்னா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னார்? இப்போ ஒன்றும் சொல்லலை. எவ்வளோ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே என்ன செஞ்சிருக்காரு? திருக்குறள் அழகாக சொல்லியிருக்காரு. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு அழகாக சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக சொத்து தான் தீர்ப்பு கொடுக்கணும். இந்த சீட்டில் வேறு யார் நடுவராக இருந்தாலும் கண்டிப்பாக சொத்துக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா என் மாணவர்களுக்கு சொத்து தான் முக்கியம், சொந்தம் முக்கியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு முன்னே கொடுத்தேன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் சொந்தத்தை எப்படி மதிப்பாங்க? கண்டிப்பாக சொந்தத்தை மதிக்கணும். இன்றைக்குள்ள காலத்தில் யாரும் சொந்தத்தை மதிக்கிறது இல்லை. கண்டிப்பாக சொந்தத்தை மதித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு அழகாக இந்த பசரியா சொன்னாப்புல, நம்ம ரைகான் ரசிகா சொன்னாப்புல, ஒருத்தர் இறந்துட்டானா சொந்தக்காரங்க தான் வராங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் என்னத்தான் பகை இருக்கட்டும், சொந்தத்துக்குள்ளே பகை இருந்தால் கூட நல்ல விஷயத்துக்கு போகட்டா கூட அந்த வீட்டில் ஒரு யாராவது இறந்துட்டானா நல்ல விஷயத்துக்கு போகட்டா கூட இந்த விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்க? வந்து உதவி பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க என்ன செய்கிறாங்க? அந்த இறந்த வீட்டில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாங்க? சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறாங்க இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 4 காசு சேர்க்குறோமோ இல்லையோ 4 சொந்தத்தை சேர்க்கணும். அதனால் என்னோட மாணவர்களுக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இல்லாமல் கண்டிப்பாக என்னோட மாணவர்கள் நாளைக்கு அவங்க சொந்தத்தோடு இணைஞ்சு வாழணும். அண்ணன் தம்பிக்குள்ளே எதுவும் சண்டை வராமல் அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒத்துமையாக அக்கா தங்கச்சி சின்னப்பா சின்னம்மா எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இது பண்ணணும். என்னோட மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பெருநாள் அதாவது ரம்ஜான் பக்ரீத் வந்தனா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சொந்தக்காரங்களை போய் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்யணும்? அவங்கள வந்து ஒரு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைக்கி சொந்தம் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம், சொந்தமே 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 என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தை எங்களோடு சில நேரத்தை பொன்னான நேரத்தை செலவழித்த அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.